திருப்புகழ் எங்கே பிறந்தது தெரியுமா? இந்த உலகமே பார்த்த அந்த தெய்வீக பாடல் ஒரு சிறிய கிராமத்துல தான் பிறந்துச்சு. அதுதான் வயலூர் முருகன் கோவில். நம்ம திருச்சிக்கு அருகில் இருக்கிற அந்த வயலூர்ல ஒரு 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு ஸ்தலம் இருக்கு. அதுதாங்க வயலூர் முருகன் கோவில். சோழர்களின் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னைக்கும் அதே தெய்வீக சக்தியோட இருக்குது. இந்த கோவில வளர்ச்சியடை செய்தவங்க யார் தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராஜராஜ சோழனும் குலோத்துங்க சோழனும். இது போல நிறைய சோழ மன்னர்கள் தான் இந்த கோவிலை வளர்ச்சியடைய செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச திருப்பணிகளால் தான் இந்த கோவில் இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஒரு முருகன் ஸ்தலமாக இருக்கிறது. ஆனா இந்த கோயில் மிகப்பெரிய மகிமை என்ன தெரியுமா? அதாவது தீவிர பக்தனான அருணகிரிநாதர் தான் இங்க வந்து அந்த பாடலை பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில தரிசித்துட்டு இந்த வயலுக்கு வந்திருக்காரு. அப்போ அங்க முருகனோட அருளும் கிடைச்சிருக்கு. அந்த மேம்பாடு இந்த திருப்புகளை இங்கதான் பாடியிருக்கிறார் நம்மளுடைய அருணகிரிநாதர். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய இடம்தான் இந்த வயலூர் முருகன் கோவில். இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கு உள்ள சக்தி தீர்த்தம் முருகப்பெருமான் தனது இந்த தீர்த்தத்தை குடிச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள் தான் நீங்கும், நோய்கள் தான் தீரும்னு இன்னைக்கும் பக்தர்கள் நம்புறாங்க. வயல் என்பது ஒரு கோயில் மட்டும் இல்லைங்க, அது ஒரு சக்தி மையம். நீங்க மனசார வேணும்னா இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் முருகன் அருள் எப்போதும் கிடைக்கட்டும். வெற்றிகளே முருகா கம்மி